சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பல்வேறு கேள்விகள் உங்களிடம் வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்போது தெரிகிறது. தினந்தோறும் வருகின்ற ஜாதங்களை பார்க்கின்ற போது, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது மிகுந்த சங்கடமாகவே இருக்கிறது. இதில் சில கேள்விகளும் எதிர்மறையான கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு சகோதரி நேற்று என்னிடம் பேசும்போது கேட்டிருந்தார், இந்த ஜாதகம் பார்த்து செய்கின்ற திருமணங்கள் நீடிக்கிறதா, அதில் மட்டும் பிரச்சனை வரவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இங்கே நான் திரும்ப திரும்ப ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கவனிங்க பார்ப்போம். இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அறிவியல் சார்ந்தது. இதை பலமுறை சொல்லிட்டேன். இந்த கிரகங்களும் பாவகங்களும் கிரக காரகங்களும் எல்லாமே அறிவியல் சார்ந்தது தான். அதற்கேற்றபடி தான் வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிற. இங்கே என்ன நடக்குதுன்னா, தன்னை ஜோதிடர் என்று சொல்லிக் கொள்கின்ற பலரிடம் மக்கள் போயிட்டு, என் பொண்ணுக்கு பொருத்தம் பாருங்க, என் பையனுக்கு பொருத்தம் பாருங்க என்று சொல்லுகின்ற போது, கிரகங்களை பற்றி போதுமான அறிவு என்பது இல்லாத காரணத்தினால் இந்த பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு உடனே இந்த பொருத்தம் இருக்கு, இந்த பொருத்தம் இருக்கு, இப்போ குரு பார்வை வந்துடுச்சு, இப்போ நீங்க பண்ணுங்க இப்படிலாம் சொல்லிட்டு அதன் காரணமாக திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்படுகிறது என்பதை நான் பல முறை சொல்லிட்டு வரேன். 2-3 விஷயங்களை கவனிக்கணும். 2 ஜாதகங்களில் இருக்கின்ற கிரக அமைப்புகளை முழுமையாக பார்க்கணும். 7வது இடத்துல யார் இருக்காங்க, 8ல் யார் இருக்காங்க, 12ல் யார் இருக்காங்க, 2ல் யார் இருக்காங்க, 4ல் யார் இருக்காங்க, எல்லாவற்றையும் லக்னத்தை வைத்து பார்க்க வேண்டும். அந்த காரகாதிபதிகளுடைய சம்மதத்தை பார்க்கணும், சுக்கிரனை பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம ஒரு முகூர்த்த நாளை குறித்து வைத்துக்கொண்டு அந்த நேரத்தை தாலி கட்டிட்டு உடனே அடுத்து நடக்கணும் பார்த்தீங்கன்னா நடக்காது. அந்த நபருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, இவள் இருவரின் ஜாதகம் ஒத்து போகிறதா, சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்கிறதா, லக்னமோ ராசியோ 12ஆம் இடமாக இருக்கிறதா, 8ஆம் இடமாக இருக்கிறதா, 6ஆம் இடமாக இருக்கிறதா, எல்லாவற்றையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நாங்கள் ஜோதிடம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம், ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம், எங்கள் வாழ்க்கை நிலைக்கலை சொன்னால் அதுக்கு தவறு ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையாது. ஜோதிடம் சொன்னார்களே உங்களுக்கு, அவர்களால் உண்டான தவறு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனிமேலாவது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்போ பெரிய ஒரு நல்ல தகவல் என் காதுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு சகோதரி இன்னத்தை என்கிட்ட பேசுகிறாங்க, ஐயா உங்களுடைய யூடியூப்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப எளிமையாக விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க, கிரகனுடைய காரகத்துவம் சொல்கிறீங்க, பாவகம் சொல்கிறீங்க, ஒவ்வொரு கிரகத்தை பற்றி முழுமையாக சொல்கிறீங்க, எங்களால் இப்போ எளிமையாக தெரிஞ்சுக்க முடியுது, இதுக்குரிய காரணம் இதுதான் என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது என்று அவர்கள் சொல்லுகின்ற போது, அவர்களுக்கு பலன் சொல்லுகின்ற நேரத்தில் நமக்கு இன்னும் நேரம் எடுத்துக்கொள்ளலாம், இன்னும் அவர்களுக்கு விளக்கமாக சொல்லலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. வராங்க, அவருடைய கணவருடைய நிலைமையை சொல்கிறாங்க, குடும்பத்தோட தற்கொலை செய்து கொள்ளலாம், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, எல்லாமே சிரமமாக இருக்குது, இப்படிலாம் ஒரு சில சங்கடமான நேரத்தை பற்றி சொல்கிறாங்க. இது நான் ஜாதகத்தை பார்த்து பலன் சொன்ன பிறகு அவங்க சொன்ன பதில். அப்போ சொன்னேன், இந்த திசை, அதை உங்களுக்கு சொல்லக்கூடாது இல்லையா, இந்த திசை, இந்த நேரம், இந்த திசை வருகின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டும், அதே ஆசை அதிகரிக்கும். அந்த ஆசையை அதிகரிக்கின்ற காரியத்தினால 1க்கு 4 மடங்கு பணம் வேணும், 1க்கு 10 மடங்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கூட கொட்டிட்டு இருப்பீங்க. கடைசி நேரத்தில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, தற்கொலை பண்ணிக்கலாமா, குடும்பத்தோட வாழ முடியுமா, எங்களுக்கு ஆயுள் இருக்கான்னு, இதெல்லாம் நடைபெறும். அந்த நடைபெறுகின்ற ஒரு திசை ராகு திசை. ராகு வரும்போது கொடுத்துடுவான், போகும்போது அதை கொண்டு போயிடுவான். அங்கே ஆசைகளுக்கு அடிப்படையாத போது தான் ராகு ஜெயிக்க வைப்போம் மனுஷன். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நபரின் ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா, அந்த தோஷம் என்ன தோஷமாக இருக்கிறது, அதற்கு என்ன பரிகாரம், இதையெல்லாம் பார்க்கின்ற போது நிச்சயமாக எந்த ஒரு மனிதரையும் அவருடைய ஆயுள் காலகட்டத்தை தெரிந்து கொண்டு அவரை பாதுகாக்க முடியும். ஜோதிட சாஸ்திரத்தின் வழியாக அவர்களை பாதுகாக்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் நமக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, யாரும் நம்மை முடிச்சிட முடியாது. அப்போ பிறக்கும் போதே இன்ற நாள் தான் நமக்கு இறுதி நாள் என்பது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று.
அந்த இறுதி நாள் வரையில் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும். கடந்த பிறவியில் நாம் செய்த கர்ம வினை, பூர்வ புண்ணியம், புண்ணிய பலன்கள், பாவ பலன்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இந்த பிறவிக்கு வருகின்ற போது அதன் அளவீட்டின்படி நாம் சங்கடங்களையும் சந்தித்தாக வேண்டும், சந்தோஷத்தையும் அடைந்தாக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு திசை நடக்கின்ற போதும் அந்த திசாநாதனுடைய காரகத்துவத்தையும் நாம் அடைய வேண்டும். இதுதாங்க ஜோதிட சாஸ்திரம். வாங்க சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப எளிமையான விஷயம், புரியுங்களா? இதை விட்டுட்டு ஒரு பஞ்சாங்கத்தை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த கிரகம் இங்க இருக்கு, இங்க கிரகம் இங்க இருக்கு, இன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்கு, 10 பொருத்தத்தில் 8 பொருத்தம் இருக்கு, 6 பொருத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கல்யாணம் நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும். நான் 2 விஷயம் தெளிவா பார்ப்பேன். ஒரு பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யம் ஏறுகின்ற நேரத்தை மிகச்சரியா கவனிக்கணும். ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் முதன்முறையாக இணைவு ஏற்படுகின்ற நேரம், அதையும் மிகச்சரியா தீர்மானிக்கணும். முதல் இரவு, மாங்கல்யம் ஏறுகின்ற நேரம், இந்த 2 நேரமும் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய நேரங்கள். இது 2ம் சரியாகிவிட்டால் அந்த ஜோடியை எவராலும் பிரிக்க முடியாது. இந்த அறிவு கொஞ்சம் வேணும் நமக்கு. அது கொஞ்சம் பேர்கிட்ட தான் இப்போ நாட்டில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய இப்போ விரிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். இது ஒரு கல்வியாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. அடிப்படை தத்துவங்கள் போதிக்கப்பட்டு வருகிறது. அதை கற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களால் தான் இன்றைய தினம் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை விரைவில் மாறும். எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தை. நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் என்பது நிச்சயமாக என்னிடம் இருக்கும். சரி, விஷயத்துக்கு போவோம். இந்த வாரம் இனிய வாரம் 31/3/2024 முதல் 6/4/2024 வரை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்றார்கள், உங்களின் நிலை எப்படி இந்த வாரத்தில் இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது முதன்மையாக மேஷ ராசினருக்கு நான் தொடங்குகின்ற ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். இப்போ வாரத்தின் முதல் நாளே சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதுக்கு முதல் நாளே சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்கு முதல் நாளே சந்திச்சிருப்பீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் எதிர்பாராத நெருக்கடிகள், அலைச்சல், வருமானத்தில் குறைச்சல் போன்றவற்றை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வீண் சண்டை சச்சரவுகள் எதிலும் நீங்கள் இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தலையிட வேண்டாம். முடிந்தவரை அமைதி காப்பது நன்மையாக இருக்கும். வீட்டினருடன், குடும்பத்தினருடன் இருந்து அந்த நாளினை பொழுதுபோக்குங்கள். சிக்கல்கள் எதுவும் வராமல் இருக்கும். அது பிறகு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இதற்கு 2 நாட்களுக்கு முன்பிருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விலகும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். எதை நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை உங்களால் திங்கட்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமை அடைய முடியும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தொழில் குறித்த, உத்தியோகம் குறித்த பிரச்சனைகளில் ஒரு தீர்வு உண்டாகும். தடைகள் ஏதேனும் இருந்தால் தடைகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அப்போ ஆதாயம் அதிகரித்திடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வருமானம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். பொதுவாகவே இந்த மாதத்தின் தொடக்கம் இது. 31ஆம் தேதி இந்த வாரம் பிறக்கிறது. ஊதியம் என்பது எல்லாருக்குமே வருகின்ற மாதமாக இருக்கும். அப்போ என்ன சங்கடம் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த 6ஆம் தேதி வரையில் உறுதியாக இருக்கும். வாரத்தின் முதல் நாள் மட்டும்தான் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். முதல் நாளுக்கு பிறகு மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கும். இது சந்திரனுடைய சஞ்சாரம். நீங்க தான் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த ஏன் சார் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் சார் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு தகவல் என்னன்னா, இது சந்திரன் என்ற ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசுறோம். இதுக்கு மேல மற்ற 8 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு பாதகம் பண்றாங்கன்னா இன்னொரு கிரகம் சாதகம் பண்ணுவாங்க. அப்ப எந்த கிரகம் சாதகம் செய்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும், பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், தடைகள் உண்டானாலும்
வருமானம் என்பது குறைவில்லாமல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்க முடியும், புதிய இடம் வாங்க முடியும். அந்த யோகத்தை எல்லாம் லாபஸ்தான சனி பகவான் உங்களுக்கு செய்வார். கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மேஷராசினரான உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்ற போது உடல் ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும், சொத்து பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு நல்ல நேரங்க இது. 11ல் போய் சனி, 6ல் போய் கேது. அப்போ இந்த ஒரு நல்ல நேரமும் உங்களுக்கு இருக்கு, தொடர்ந்து இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு எல்லாமே நேரம் நல்லா இருக்கு, அந்த ஒரு எண்ணத்தோட பயணப்படுங்க, நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன், அவரும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ அவர் அந்த வீட்டில் இருக்காரு, இந்த வீட்டில் இருக்காரு என்பதை விட 11ஆம் வீட்டிற்கு செவ்வாய் போகும்போது என்ன செய்வார், அதை கவனிக்கணும் நம்ம. அப்போ லாபத்தை கொடுத்தே ஆகணும். வீடு வாங்குவது, மனை விற்பது, வீடு விற்பது, இப்படி இந்த நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெட்ரோலிய தொழில்கள், ஓட்டல் தொழில், எல்லாவற்றிலுமே இப்ப விவசாயிகளுக்கு லாபத்தை ஏற்படுத்திடக்கூடிய நிலையினை உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் வழங்குவார். இப்ப 3 கிரகங்களுங்க இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுத்திடக்கூடியவர்களாக சனி, கேது, செவ்வாய் இருக்காங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம், 12ஆம் இடம். இப்போ புதிய பொருட்கள் வாங்குவது, நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ லாஜிக்காகவே ஒரு விஷயம் இருக்குது, நான் பலன் சொல்கிறது 2வது. சம்பளம் வரப்போகுது, மாதத்தின் முதல் வாரம். அப்போ குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது என்பது இயற்கையான ஒரு விஷயம்தான். அப்போது புதிய பொருட்கள், நகை, பொன் பொருள், வாகனம், இதையெல்லாம் வாங்கிடக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு இருக்கிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசினருக்கு ஒரு யோகமான வாரம். வாரத்தில் முதல் நாள் மட்டும்தான் சில தடைகள் இருக்கும், மற்ற 6 நாட்களுமே உங்களுக்கு யோகமாக இருக்கும். இந்த வாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வைகள் 5ஆம் இடத்தின் மீதும் 7ஆம் இடத்தின் மீதும் 9ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது. அப்போ பிள்ளைகள் வழியில் நன்மைகளை அடையக்கூடிய, பிள்ளைகளால் பெருமையை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. திருமண வயதினருக்கு வரன் வரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், இறையருள் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த காலத்தில் கிடைக்கும். ராகு பகவான் 12ஆம் இடத்தில், சூரியன் 12ஆம் இடத்தில், விரய செலவுகளும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வியாபாரிகள், அலுவலக ஊழியர்கள் தங்களுடைய பணியில் கவனமாக இருக்க வேண்டும், வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும், பதிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும், கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். இது இந்த கிரகம் செய்கின்ற பணி உங்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நன்மைகள் அடையக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் 6ஆம் தேதியும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த 1ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும், நற்பலன்கள் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, கலைக்காரகன், அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். உங்கள் ராசியில்தான் சந்திர பகவான் உச்சம் அடைகிறார். அதன் காரணமாக 2 வித தன்மைகள் உங்களிடம் இருக்கும். ஒரு கற்பனை ஆற்றல் என்பது அதிகபட்சமாக இருக்கும், கவர்ச்சி அம்சம் என்பது உங்களிடம் இருக்கும். இந்த திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஜொலித்திடக்கூடியவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருப்பீங்க. அது காரணமே சந்திரனுடைய ஆதிக்கமும் சுக்கிரனுடைய ஆதிக்கமும் ரிஷபராசிக்கு நிறைந்திருப்பது. எல்லாவற்றுக்கும் மேலாக வேலை என்று வருகின்ற போது எடுத்த வேலையை முடிக்கின்ற வரையில் உழைத்திடக்கூடியவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர். இதெல்லாம் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய அனுபவமும் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த எல்லா ஜாதகருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் இருப்பதில்லை. காரணம் கிரக சஞ்சாரம், திசா புத்தி, பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம், பூர்வ புண்ணிய பலன் சொல்லிகிட்டே போகலாம். இந்த கோச்சார ரீதியாக ஏதாவது சாதகமாக இருக்கிறதா என்று பார்ப்பது தான் இந்த வாரப்பலன் பார்க்கறது. ஏன்னா சுய ஜாதகத்தை பல பேர் பார்த்துருப்பீங்க, திசா புத்தி தெரியும், கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்கள் ஜாதகத்தில். இந்த நேரத்தில் கோச்சார பலன் தெரிஞ்சுக்கிட்டா இதுவும் சாதகமாக இருந்தால் அந்த பாதக பலன்களிலிருந்து இது கொஞ்சம் விடுதலை கிடைக்கும், நல்லது நடக்கும் சொல்லி நினைக்கலாம். சரி, இந்த வாரம் சந்திர பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார்? இப்போ வாரத்தின் தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பவர் நண்பர்களாலும் வாழ்க்கை துணையாலும் ஆதாயத்தை ஏற்படுத்துவார், சந்தோஷத்தை உண்டாக்குவார், மகிழ்ச்சியை அதிகரிப்பார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு உண்டாகும்.
அதுபோல பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் வெளியூர் பயணத்தின் போதும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயந்திர பணியில் இருப்பவர்கள், வாகனத்தை ஓட்டும் போது வாகனத்தை இயக்குபவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், 8ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மறைகிறார். சந்திரன் மறைகின்ற போது நம்முடைய மனநிலையில் பதட்டம் இருக்கும், சரியா சிந்திக்க முடியாது. அப்ப தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனத்தை ஓட்டிகிட்டே போவோம், சிந்தனை பூரா வேற எங்கேயாவது இருக்கும். இயந்திரத்தில் வேலை செஞ்சுட்டே இருப்போம், சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். அதன் காரணமாக தடுமாற்றங்கள், சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மன உளைச்சலும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த 2 நாட்களுக்குரிய சங்கடங்களிலிருந்து ஒரு விடுதலை. 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு சந்திரன் வருவதால் ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தடைப்பட்டிருந்த வருமானம் மீண்டும் வந்து சேரும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்ப தொழில் குறித்து, உத்தியோகம் குறித்த சிந்தனையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அனைவராலும் ஒரு ஆதரவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இடையில் இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மட்டும் சற்று கவனமாக இருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும். இது சந்திர பகவானால் உங்களுக்கு உண்டாகிடக்கூடிய பலன்கள். இந்த நேரத்தில் ராகு பகவானும் சூரியனும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார்கள். இப்போ லாபஸ்தானத்தில் ராகும் சூரியன் சஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் சமாளித்திடக்கூடிய சக்தியினை இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு உண்டாக்குவார்கள். சூரியன் தாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதி. அப்போ சூரியன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, அந்த வழக்கிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாக்க வேண்டும், உண்டாக்குவார் சூரியன். ஒரு மெமோ வாங்கியிருக்கீங்க, மெமோ இருந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும், நீங்க பரிசுத்தமானவர்னு வெளிப்படுத்தணும்னா அதுக்கு சூரியன் உங்களுக்கு உதவி புரிவார். வழக்குகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைப்பதற்கும் சூரியன் உங்களுக்கு உதவி புரிவார். இந்த வெளிநாட்டு தொடர்புகள், திரைப்பட துறையினருக்கு ஒரு ஆதாயமான காலகட்டமாக கூட இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் வரையில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திரைப்பட உலகில் வெற்றி கொடி நாட்டக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு யோகமான வாரமாக இருக்கும். இந்த நேரத்தில் ராகுவும் சூரியனும் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு நிலையில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முதல் உங்களுக்கு யோகத்தை வழங்கிட இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நேரம் உங்களுக்கு உண்டாகும். ஒரு எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும், இல்லை பொன் பொருளை வாங்க முடியும், நவீன பொருட்களை வாங்க முடியும், புதிய வாகனத்தை வாங்க முடியும். அதற்கெல்லாம் சுக்கிர பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் விரய செலவுகள் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது. விரய செலவு என்பதே நம்மிடம் இருக்கின்ற பணத்தை எப்படி செலவு செய்ய போகிறோம் என்பதுதான். ஒரு திடீரென்று உடம்பு சரியில்லாம போகும், அப்போ செலவாகிறது கூட விரைய செலவு தான். அந்த பணத்தை நீங்கள் ஒரு இடம் வாங்குறது, நகை வாங்குறது, பொருள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அதுவும் விரைய செலவு தான், அது சுப விரயம். அப்போ விரைய செலவுகள் கொடுப்பதற்காக குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விரைய செலவுகளை சுப விரயமாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. பொன் பொருளை வாங்குங்க, நவீன பொருட்களை வாங்குங்க, வங்கியில் டெபாசிட் பண்ணுங்க, இடத்த வாங்குங்க கையில் பணம் இருந்தா, இல்லைன்னா அது வேற மாதிரி செலவாகும். இது ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானை பற்றி சொல்லும்போது இந்த நீதிக்காரகன், நேர்மைக்காரகன், கர்ம வினைகள் கேட்ப பலன்களை வழங்கிடக்கூட சொல்லலாம். அப்போ நீங்க என்னதான் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் கூட சரி, நீங்க செய்த கர்ம வினைக்கு ஏற்ப இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்க நன்மைகளை அதிகமாக செய்திருந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும். கடந்த பிறவியில் தவறுகள் அதிகமாக செய்திருந்தால் இந்த பிறவியில் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இதுதான் உண்மை. இப்போ இந்த பிறவியில் நீங்கள் செய்கின்ற செய்த பாவங்களுக்குரிய பலன் இது கிடையாது. கடந்த பிறவியில் செய்த தவறுகளுக்கு இந்த பிறவியில் அனுபவிக்கின்ற சங்கடங்கள். அப்போ 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. யாராக இருந்தாலும், சுய தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். கேது பகவான் 5ஆம் இடத்தில். அப்போ
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இப்போ பிள்ளைகளால் சங்கடம், பூர்வீக சொத்துகளில் சங்கடம், பெரியோரால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். செவ்வாய் பகவான் 10ஆம் சந்திருக்கிறார். அப்போ இடத்தை வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய வீடு கட்டுகின்ற முயற்சி லாபமாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான நிலை பெருமளவில் இருக்கிறது. இந்த நேரத்தில் ரிஷபராசியில் பிறந்த அனைவருக்குமே 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதியும் ஆதாயமாக இருக்கும். மகாலட்சுமி தொடர்ந்து வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து உங்களுக்குரிய பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இது மந்திரமோ மாயமோ கிடையாது, ஒரு அறிவியல் சாஸ்திரம். இந்த கிரகம் இந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இத்தகைய பலன்களை நமக்கு வழங்குவார்கள் என்பது எழுதி வைக்கப்பட்டுள்ள ஒரு கண்டுபிடிப்பு. அப்போ அதுதான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன், புதுசாக அதை சொல்ல போகிறது இல்லை. அப்போ இது தெரிந்து கொள்வதால் என்ன ஆகுதுன்னா, இந்த நேரம் நமக்கு சாதகமாக இருக்கு, இந்த நேரம் எதிர்மறையாக இருக்கிறது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வர முடியும். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பார்க்கின்ற போது, வார பலன் என்று வருகின்ற போது முதலில் சந்திரனை எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட பலன்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும், யோகம் உண்டாகும், நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும், எதிரிகளை விரட்டி அடிக்க முடியும் என்பதையெல்லாம் இந்த வாரத்தில் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசினரான உங்களுக்கு இருக்கிறது. அப்போ எந்த நேரத்தில் என்ன செய்யணும், அதுக்காக அது பலன். அது பிறகு பார்த்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 7ஆம் இடம். இந்த திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக உங்களுக்கு இருக்க போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மிதுன ராசினரான உங்களுக்கு இருக்க போகிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை இங்கே தான் ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு கேப் எழுது உங்களுக்கு. இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சந்திரிக்க, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில். அப்போ சந்திர பகவான் சந்திரிக்கின்ற போது அஷ்டமஸ்தானம், சந்திராஷ்டமம், அந்த 2 நாட்களும் உங்களுக்கு. அப்போ எல்லாவற்றிலும் தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் என்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட தேடி வந்து சங்கடம் தேடி வரக்கூடிய நிலையம் இருக்குது. அப்போது மிதுன ராசியில் பிறந்த அனைவருமே இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிலைமை சரியாயிடும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிலைமை சரியாயிடும். முதல் புதன் வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் மட்டும்தான் நெருக்கடியான நாட்கள் இந்த வாரத்தில். மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. 3ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிகிறது. ஸ்தான பலனும் சரி, பார்வைகள் பலனும் சரி, இந்த 4 இடங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் சுபிட்சம் அடைய போகிறது. அப்போ வருமானம், எதிர்பார்த்த வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும், பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும், பிள்ளைகளால் நன்மைகள் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும், திருமண வயதினருக்கு வரன் வரும், கூட்டு தொழில் சாதகமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். குருவுடைய பார்வை கிடைச்சா போதும், மனிதனுடைய வாழ்க்கை வளமாகும் என்பது பொதுவான விதி. குருவுடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு பதிகிறது. இது குரு பார்வை உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி செய்தால் திருமணம் நிச்சயமாக கூடி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 10ஆம் இடத்தில், ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளியூர் செல்ல அனுமதி கிடைக்காதவர்களுக்கு இப்போது அனுமதி கிடைக்கும், விசா கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பூர்த்தியாகும், நிவர்த்தியாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும், தொழில் விருத்தியாகும். இப்போ சூரிய பகவானின் சஞ்சாரமும் குரு பகவானின் சஞ்சாரமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகபட்சமாக சாதகமாக இருக்கிறது. சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பவர் லாபத்தை அதிகரிப்பார், உங்களுக்கு தைரியத்தை அதிகரிப்பார், உங்களுடைய
எதிர்ப்பு நிலை என்பது இல்லாமல் செய்வார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் நீங்க தாங்க ராஜா. அதான் உண்மை. யாராலையும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. அந்த பயம் உங்களுக்கு வேணவே வேணாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் உங்களுக்கு. அது பெரிய ஒரு அற்புதமான இடம். அது எதிர்ப்புகள் இல்லாமல் வாழக்கூடிய நேரம் இது உங்களுக்கு. போட்டியாளர்கள் இருக்க மாட்டாங்க, எதிரிகள் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் இல்லாமல் போவார்கள். வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். நிலைமை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் கேது பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ பணம் வரும், வேலை வாய்ப்பு இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பீங்க, வருமானத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க, தொழில் விருத்தியாகும். எல்லாமே செய்யும்போது நான் ஒன்றும் ஆரோக்கியம் கொண்டு இல்லையா? அப்போ நேரத்திற்கு சாப்பிட முடியாது, நேரத்திற்கு தூங்க முடியாது போன்ற நிலை எல்லாம் 4ஆம் இடத்துக்கு கேது உண்டாக்குவார். 10ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஊழியர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய, பணியாளர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும். செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இடம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும். சுக்கிர பகவான் வாரத்தில் முதல் 2 நாட்களும் உங்களுக்கு வருமானத்தை உண்டாக்குவார்கள். இந்த வாரம் உங்களுக்கு பெருமளவில் யோகமான வாரமாகவே இருக்கும். மிதுன ராசியில் பிறந்த அனைவருக்குமே 5ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு 31ஆம் தேதி 4ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடம் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்ற தகவல் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. பலமுறை சொல்லிட்டு வரதான், நான் தவறான தகவல் எதையும் சொல்லலை. இந்த இடத்தில் இந்த கிரகம் இருந்தால் இந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதனை மையமாக வைத்து தான் பல சொல்லிட்டு இருக்கேன். 9 கிரகங்கள் இருக்காங்க, 12 பாவகங்கள் இருக்கு. ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்கள் உண்டாகும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கின்ற போது உங்கள் ராசிநாதனை மையமாக வைத்து தான் இந்த வார பலனை பார்க்கறது. இந்த கடகராசியில் பிறந்த எல்லாருக்குமே வார்த்தையில் மிகுந்த வலிமை இருக்கும். இந்த கல்லூரி பேராசிரியர் பாருங்க, வழக்கறிஞரை பாருங்க, வாதிடுகின்ற சக்தி படைத்த ஒவ்வொருவரையுமே பாருங்க, மத போதகர்களை பாருங்க, எல்லாரும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வலிமை அதிகமாக இருக்கும். அப்போது நினைச்சதை சடார்னு பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் யாருக்குமே யோசிக்க மாட்டீங்க. மனதில் மனக்காரகன் என்பதால் ஒரு அறிவாற்றல் என்பதும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகே. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தான் சில நேரத்தில் பாதிப்படையும். மற்றவங்களுக்கு பூரா ஆலோசனை சொல்லுவீங்க, வழிகாட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு வருகின்ற போது நீங்கள் கொஞ்சம் யோசிக்காமல் தவறு செய்து விடுவீர்கள். சரி, இது பொதுவான விதி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது, பூர்வ ஜென்ம புண்ணியன்னு ஒன்று இருக்குது, திசாபுத்தி இருக்குது, பிரத நேரம் இருக்குது, எல்லாம் நிறையா இருக்குல்ல. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா எப்படி கொஞ்சமாவது நம்ம மாற்றிக்க முடியும் நம்மளை. அப்போது ஜோதிட சாஸ்திரம் என்பது 100% உண்மை என்பதை மறுபடியும் நான் சொல்லிட்டேன். இதை கொஞ்சம் பின்பற்றுங்கள். இந்த யார் பின்பற்ற மாட்டீங்கன்னா எல்லா நிலைமையும் இந்த இளமையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா துணிச்சலாக இருப்பீங்க. ஏன்னா சிரமங்கள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. குடும்பத்தில் பெரியவங்க பார்த்துக்குவாங்க, இல்லை பெரியவங்க சொத்து இருக்கும். அப்போ அதை மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரியும். இல்லை எல்லாமே நம்ப மாட்டீங்க, எதையும் நம்ப மாட்டீங்க. நமக்கு நேரம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அடிபடுகின்ற போது தான் தெரியும் என்ன காரணம்னு. அப்போ தான் ஒரு இடத்துக்கு வருவீங்க. அந்த இடம்தான் ஜோதிடம். புரியுங்களா? இந்த ஜோதிட சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 100% மிகச் சரியானது வாழ்க்கைக்கு. உங்களுடைய பிறந்த நேரம்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய தலையெழுத்தாகும். அதை தெரிஞ்சுட்டே வச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் அற்புதமாக இருப்பீங்க. இந்த நேரம் நமக்கு சரியில்லையா, இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். இந்த நேரம் நல்லா இருக்கா, துணிச்சலாக செயல்படுவோம். இது தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. உங்களை வைக்கின்ற வேண்டுகோள் எல்லாம் என்கிட்ட ஜாதகம் பாருங்க, யாரும் கூப்பிடவே மாட்டேன், எனக்கு தேவையில்லை. ஆனால் ஜாதகத்தை பாருங்கள், திறமைசாலியான ஜோதிடரிடம் சென்று ஜாதகத்தை பாருங்கள். இதனுடைய வேண்டுகோள் உங்கள் வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கும். எப்போ என்ன செய்யலாம். சரி, இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது
இந்த ஞாயிற்றுக்கிழமை மிகுந்த யோகமான சந்தோஷமான நாளாக இருக்கும். ஒரு சிலர் ஆலய வழிபாட்டிலும் பங்கேற்பீர்கள், குலதெய்வ வழிபாட்டிலும் பங்கேற்பீர்கள், குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைமையே வேறையா இருக்கும். அந்த வழக்கை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும், இங்கே பார்க்கணும், அது பார்க்கணும், ஒரு உற்சாகமாக செயல்படக்கூடிய நிலை, எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய ஜெயம் காணக்கூடிய நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை 7ஆம் இடத்தில், அந்த 2 நாட்கள் மிகுந்த யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் முதல் 5 நாட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான நாட்களாக இருக்கிறது. ஞாயிறு தொடங்கி வியாழக்கிழமை வரையில். வெள்ளி சனி கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். மறைவு ஸ்தானத்தில் அவர் சந்திருக்கின்ற போது உங்கள் மனநிலையில் குழப்பங்கள் ஏற்படும். எடுக்கின்ற முடிவுகள் தவறாக மாறிவிடும். போகின்ற பாதையும் சரியாக இல்லாமல் போகும். அப்போ புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம். என்ன நல்ல நாளாக தான் சரி, புதிய ஒப்பந்தங்கள் வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம். வழக்கமான செயல்களில் கூட நிதானமாக யோசித்து கவனமாக செயல்படுவது மிக மிக அவசியம். இது சந்திர பகவானால் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டாக்கிடக்கூடிய பலன்கள். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தான் உங்களுக்கு தொடர்ந்து வழிகாமிச்சிட்டு இருக்கு. மற்ற அத்தனை கிரகங்களுமே சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது பகவான் தான் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருக்கிறார். பொதுவாக கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகத்துடைய வலிமைன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுக்கு மட்டும்தான் அதிகமான வலிமை. அப்போ வலிமை படைத்த ஒரு கிரகம் கேது. அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்பதை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்களை ஓட வைக்கிறார். ஓட வைத்து வெற்றி அடைய வைக்கிறார். இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் வாரத்தின் புதன்கிழமை தொடங்கி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கிட இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை தொடங்கி அவரால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்க ஆரம்பிடும். 2ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனால் பொருள் சேரக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்கிறது. இந்த 2 கிரகங்கள். மற்ற கிரகம் குரு பகவான் 10ஆம் இடத்தில். 10ஆம் இடத்தில் குரு பதவியை பறிப்பானது பழமொழியாக இருந்தாலும் அவருடைய பார்வை 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் உண்டாவதால் பணவரவு என்பது இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். உடம்புல சந்தோஷம் இருக்கும். துணிச்சல் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். அப்போ குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு யோகமாக இருக்கும். ராகு பகவானும் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். தந்தையால் அனுகூலம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இங்கே மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போது உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு சங்கடம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று போச்சுன்னா ஒன்று. அப்போ எங்கே கவனமாக இருக்குன்னா உடல் நிலையில் மிகுந்த கவனத்தை செலுத்தி வர வேண்டும். ஐயோ உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நெஞ்சு அடைச்சிக்கும். அப்போ டாக்டர் ஓட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்கின்ற சில தவறுகளாகவே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை வருதா உடனே டாக்டர்கிட்ட போங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க, கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் பயணத்திலும் சரி உணவிலும் சரி அனைத்திலுமே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கடகராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே 2ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சிவனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் பதிவே வழங்கிட்டு இருக்கேன். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தன்மை, தான் செய்வது சரி என்ற நம்பிக்கை எல்லாமும் இருக்கும். மற்றவங்களுக்கு தலைமை தாங்கிடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு இருக்கும். ஒரு 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் அந்த இடத்துல தனித்து நின்றுடக்கூடியவர்களாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருப்பீங்க. அதுதான் ஒரு தனித்தன்மை உங்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே ஏதாகிலும் ஒரு வகையில் ஏதாகிலும் ஒரு நெருக்கடி உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ திருமண பக்கமெல்லாம் சரியில்லை, இருந்தாலும் ஒரு கவசம்னு உங்களுக்கு இருக்குங்க. அந்த கவசம் தான் குருவுடைய பார்வை. உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் எல்லா கிரகங்களும் உண்டாக்குகின்ற சங்கடங்களை எல்லாம் இந்த குரு பார்வை சமாளித்து
உங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் குரு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல. அப்போ தெய்வ அருள் என்பது உங்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும். தெய்வ அருள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கு சொல்லலாம். 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், அந்த 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை வழங்கியாக வேண்டும். யோக பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய பலன்கள் பாதகமாக இருந்திருந்தாலும், உடல்நிலையில் எத்தனை தான் சங்கடங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதிலிருந்து நிவாரணத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவது குரு பகவானுடைய பார்வைதான். அப்போ நிறைய அரசியல்வாதிகளை பாருங்க, இப்போ எவ்வளோ சங்கடம் இருக்கும் உடம்புல, ஆனால் துணிச்சலாக செயல்படுவார்கள், துணிச்சலாக அதிகாரம் செலுத்துவார்கள், அரசாட்சி புரிவார்கள், எல்லாம் நடந்துட்டு இருக்கும். சிம்மராசியுடைய நிலைமை இக்காலத்திய நிலைமை அதுதான். அதுக்கு ஒரே காரணம் குரு பார்வை தான். மே மாதம் 1ஆம் தேதி வரையில் குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக இந்த மே 1ஆம் தேதி வரை உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்காமல் போகும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது உங்களை சமாளிக்க முடியும். சரி, இந்த வாரத்தில் சந்திர பகவான் எங்கே சஞ்சரிக்கிறார்? ஏன்னா வார பலனை பார்க்கின்ற போது சந்திரனுடைய பலன்கள் என்பது மிக முக்கியமானது. ஒரே ஒரு தகவல் மட்டும்தான், இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான வாரம் அப்படின்னு ஒரே விஷயம் சொல்லிடலாம். அது காரணம் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கவில்லை, 8ஆம் இடத்திலும் சந்திரன் சஞ்சரிக்கவில்லை. வாரத்தின் தொடக்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போது கொஞ்சம் சுகத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய நிலையினையும் சுகம் அடையக்கூடிய நிலையினையும் அதற்காக அலைச்சலை உண்டாக்கி கொள்ளக்கூடிய நிலையினையும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 5ஆம் இடத்தில், புதன்கிழமை வியாழக்கிழமை 6ஆம் இடத்தில், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 7ஆம் இடத்தில். இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்வீங்க. வம்பு வழக்கு இருந்தால் அதில் உங்களால் ஜெயித்திட முடியும். கோர்ட்டு கேஸாக அது உங்களுக்கு சாதகமாகக்கூடிய நிலை, எதிரிகள் பலம் இழந்திடக்கூடிய நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழிலில் ஆதாயம், வெற்றி பெறக்கூடிய நிலை, வருமானம் அதிகரித்திடக்கூடிய நிலையெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு பதியுது. அப்போ நீங்க நினைக்கிறதெல்லாம் நடத்தி கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு, 7ஆம் பார்வை உங்கள் 3ஆம் இடத்திற்கு பதிகிறது, 9ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கு பதிகிறது. அப்போ பூர்வ புண்ணிய பலன்களும் சேர்த்து இப்பொழுது உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்கின்ற போது, சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானுடைய 7ஆம் பார்வையை எங்கே பண்ணுவார்னா உங்கள் ராசி மீது செலுத்துவார். பொதுவாகவே சனி பகவானுக்கு பகையானவர் சூரிய பகவான், சூரியனுக்கு பகையானவர் சனி பகவான். இருவரும் நேரடியாக பார்த்து கொள்கின்ற போது சனி பகவான் 7ஆம் இடத்தின் 7ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு செலுத்துகின்ற போது உடலில் கோளாறுகள் ஏற்படும். ராகு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது அதிகபட்சமான நெருக்கடியை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமா கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வந்திருப்பீங்க. இப்பவும் அந்த நெருக்கடி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, வருமானத்தில் நிம்மதி இல்லை, வேலையில நிம்மதி இல்லை, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் உங்களால் வாழ முடியும், நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். அதற்கு ஒரே ஒரு அடிப்படை கிரகம் பார்த்தா குரு பகவான். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற வரையில் உங்களை யாருமே இதை செய்துவிட முடியாது. செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கொஞ்சம் குடும்பத்தினருடன் ஒத்து செல்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், நண்பர்களுடன் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் நீடிக்கும். இல்லை என்றால் அங்கே சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். சூரிய பகவானும் 8ஆம் இடத்தில், கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க விவகாரங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருமளவில் சாதகமாக இல்லாமல் போகும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி வரையில், அதுவரையில் மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் திங்கட்கிழமை முதல் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போறாரு. அது உங்களுக்கு யோகமாக இருக்கும். கடந்த ஒரு மாதமாக குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும், நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். இந்த வாரத்தில் சிம்மத்தில் பிறந்த அனைவருக்குமே 1ஆம் தேதி யோகமாக இருக்கும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் தேதியும்
உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக இந்த பகுதியினை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்கள், அதன் ரீதியாக எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்ற தகவல்களும் நமக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கிறது என்ற ரீதியில் உங்களுடைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு அதிகபட்சமான நெருக்கடியாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களிடம் பேசுகிறேன். பொதுவாக ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லி ஆகணும். சார், நான் இந்த ராசியில் பிறந்திருக்கேன், இந்த நட்சத்திரம் இப்போ எனக்கு எப்படி இருக்கும், இந்த கேள்விகளை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா ஒரு ராசி நட்சத்திரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன்களை கூறவே முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய பலனை முழுமையாக கூற முடியும். நடைபெற்ற வருகின்ற திசாபுத்தியை பார்க்கணும், கிரகங்கள் எங்கெல்லாம் சஞ்சரித்தாங்கன்னு பார்க்கணும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் ஒரு பலனையே உருப்படியாக சொல்ல முடியும். ஒரு மேம்போக்காக நான் இந்த நட்சத்திரம், இந்த ராசி எனக்கு எப்படி இருக்குது, நான் எப்படி இருப்பேன், அதெல்லாம் பலன் கூறுவது கிராமத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த வெத்தலை பாக்கு வச்சு கேட்குற ஜோதியமாக இருக்கும், இல்லை குறி கேட்குற ஜாதகமாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் தெளிவாக உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும், வழிகாட்ட முடியும். புரிந்து கொள்ளுங்கள். கேட்கின்ற கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய புலன எண்ணுக்கு அனுப்பி வைங்க. ஜாதகத்தை பதில் சொல்ல தயாராக இருக்கும். இல்லை என்னுடைய இந்த பதிவில் இருக்கின்ற எந்த எண்ணுக்காவது உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க, உங்களுக்கு பதில் சொல்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இப்போது ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்ற போது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இப்போ முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது முயற்சிகள் வெற்றியாகும் என்பது பொதுவான விதி. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், துணிச்சலாக செயல்படுவீங்க, முயற்சியில் வெற்றி அடைவீங்க. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். வேலையின் காரணமாக அலைச்சல் இருக்க செய்யும். திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போது ஒரு எதிர்பார்த்த வருமானம், குலதெய்வ அருள், குழந்தைகளால் பெருமை, குழந்தைகளுக்காக வேலைகள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 6ஆம் இடத்தில். இப்போ கொஞ்ச நாளாக உங்கள்கிட்ட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. நோய் 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 தான் தகவல். இப்போ தான் கொஞ்சம் பேர் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கீங்க. அது காரணம் பல்வேறு கிரக நிலைகள், கிரக சஞ்சார நிலைகள் பார்க்கலாம். இப்போ 6ஆம் இடத்துல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வைத்தியம் செய்து கொள்ளவும், எழுந்து நடமாடவும், ஆரோக்கியமாக செயல்படவும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எதிர்ப்புகள் இல்லாத நிலை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அதிலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ கடந்த காலத்தில் அதிகபட்சமான நெருக்கடிகளை சந்தித்து வந்த ஒரு ராசி கன்னிராசி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்கள் நிலை மாறிக்கிட்டு இருக்கு. எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளாகவே கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கேது ஒரு இனம் புரியாத நோய்களை உண்டாக்கிடக்கூடியவர், இனம் புரியாத சங்கடங்களை ஏற்படுத்திடக்கூடியவர். அவர் ஜென்ம ராசிக்குள்ளாகவே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கடமையை அவர் செய்வார். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்வார். சனி பகவான் அவர் செய்ய வேண்டிய பணியும் செய்வார். அப்படி பார்க்கின்ற போது சனி பகவானால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், துணிச்சல் அதிகரிக்கும், தைரியமாக செயல்பட முடியும். செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இன்னும் உங்கள் வேகம் அதிகரிக்கும். தைரியம் என்பது இப்போதான் உங்களுக்கு ஏற்படும். இப்போ சொத்து விற்கிறது, சொத்து வாங்கிறது, புதிய சொத்து சேருவது என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எதிர்பார்த்ததையெல்லாம் அடையக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கிங்க. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் இடம்பெயர்கின்ற போது 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அவருடைய 5ஆம் பார்வை ராசிக்கே பதிகின்ற போது பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம கேதுவுடைய பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிச்சிடும், தடைபட ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்ச நாள் மே மாதம் 1ஆம் தேதியிலும் சமாளிச்சுட்டே வாங்க. கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிட்டே வரீங்க. இப்போ இன்னும் உங்களால் ஆரோக்கியமாக முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடைவீர்கள்.
செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும், புகழும் உங்களுக்கு ஏற்படும். இந்த நிலையெல்லாம் இருக்கு. இந்த நேரத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலும் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்பஸ்தானத்திற்கு பார்வை இருக்கு, 4ஆம் இடத்திற்கு பார்வை இருக்கு, 12ஆம் இடத்திற்கு பார்வை இருக்கு. பார்வைகளின் காரணமாக வரவு நீடித்துக் கொண்டிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும். ராகு 7ஆம் இடத்தில், சூரியன் 7ஆம் இடத்தில். இந்த நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, பிரச்சனையும் அங்கதான் ஆரம்பிக்கும். நம்ம நல்ல நண்பன் நினைப்போம், ஆனா அங்கதான் சிக்கலை உண்டாக்கும் அந்த நண்பன். அதனால நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருங்கள். இந்த வாரம்னு கிடையாது, என விவரம் தெரியும் உங்களுக்கு. ராகு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காலம் வரையில் எதிர்பாலினரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். இது உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். யாரையும் நம்பி அவ்வளவு சீக்கிரம் எதையும் கொடுத்துட வேண்டாம், வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம், அவர்களுடன் பயணிக்கவும் வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை சாதகமாக இருப்பார். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், சனி பகவான் சாதகமாக இருக்கிறார், செவ்வாய் சாதகமாக இருக்கிறார் என்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், முயற்சிகள் வெற்றியாகும். இந்த வாரத்தில் கன்னிராசி அனைவருக்குமே 5ஆம் தேதியும், உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும், அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் தேதி யோகமாக இருக்கும். அனுமனை வழங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். பொதுவாக ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும், செயல்பாடுகள் இருக்கும், வாழ்க்கை முறை இருக்கும் சொல்லுவோம். எப்படி இனம் ஜாதி மாதிரி இந்த ராசிக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த துலாம் ராசியில் பிறந்த எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம் என்பதெல்லாம் அதிகபட்சமாக இருக்கும். 2 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்க கிரகங்கள் பார்க்கும்போது ஒன்று துலாம், இன்னொன்று ரிஷபம். ரிஷபத்தில் பார்த்தா உச்சமடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். துலாத்தில் உச்சமடைவது சனி பகவான். அப்போது சுக்கிரனும் சனியும் இணைந்த ஒரு நிலைப்பாடு தான் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு. ரொம்ப ஆர்வம் இருக்கும், வேகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். திடீர்னு பார்த்தா மந்தமாயிடும். வேகமாக செயல்படுவது போல் தெரியும், ஒரு சுணக்கம் ஆயிடுவீங்க. அது காரணம் அங்கேயே சனி பகவான் உச்சம் அடைக்கிறார் உங்கள் ராசிக்குள். அப்படியே கடத்தில் போட்ட கல் மாதிரி சில நேரம் மாறிடுவீங்க, மந்தக்காரங்க இல்லையா. அதே நேரத்தில் ஒரு வாய்ப்புகள் தேடி வந்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியாத நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கிரகங்கள் செய்கின்ற வேலை, அந்த வேலையின் காரணமாக உங்களுக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்பது எப்பொழுதும் கிடைத்து கொண்டிருக்கும். இந்த அதிர்ஷ்ட நேரம் வரதான் செய்யும் எப்பயுமே மனுஷனுக்கு. அதிர்ஷ்ட நேரம் வருகின்ற போது என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது, அதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டீங்க, ஒரு 2 வருடமாக கடுமையான நெருக்கடி உங்களுக்கு இருந்துச்சு, எல்லா வகையிலுமே சங்கடப்பட்டீங்க. இப்போ ஒரு நல்ல திருப்பம் எப்போ வந்ததுன்னா, அந்த ராகுகேது பயிற்சி என்பது ஒரு பெரிய திருப்பமாக இருந்தது உங்களுக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை கிடைச்சாவே போதும், குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவோம். குரு பார்வை கிடைத்த பிறகும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால் அதற்குரிய காரணம் தெரியும். இருந்தாலும் முயற்சி என்பது மிக மிக அவசியம். உங்களுக்கு எந்த அளவிற்கு முயற்சியை மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். சரி, ஏன் இந்த முயற்சியை எடுக்க சொல்ற? ஒரே ஒரு காரணம்தான். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இத்தனை நாளும் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவால் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியமாகுங்க, சுறுசுறுப்பாக செயல்பட முடியும், நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும். அதற்குரிய காரணகர்த்தாவாக ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உடல்நிலை சீராகும். சரி, போட்டி, பொறாமை, எதிர்ப்பு இவற்றிலிருந்தும் ராகு பகவான் உங்களுக்கு விடுதலையை ஏற்படுத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கு, வம்பு வழக்கு இருந்திருந்தால் அந்த வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். இப்போ உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க பாருங்க, அந்த எதிரிகள் பலமிழந்து போவார்கள். இதெல்லாம் தற்காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். ஆரோக்கியம் இருக்கும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும்,
நினைத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். இதை விட வேற என்னங்க வேணும்? அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சஞ்சார நிலை 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். ஒரு பெரிய சுபிட்சமான பலன்களை இந்த காலத்தில் குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்கு. எழுந்து நடமாடுங்க, வேலைக்கு முயற்சி செய்யுங்க, வாழ்க்கைக்கு முயற்சி செய்யுங்க. திருமணம் ஆகவில்லையா? திருமணம் செய்வதற்குரிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. வரன் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. நீங்கள் பெரிய பிரம்மாண்டமான கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இப்போ உங்களுக்குரியது விதிக்கப்பட்ட ஒன்று தான். அப்போது திருமணத்திற்குரிய காலகட்டம் நிச்சயமாக வரன் வரும். அந்த வரனில் உங்களுக்கு தேவையானதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த ஆண்டு திருமணம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சரிக்கிறார். இப்போ முதல்ல சொன்ன 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பார்த்த அனுமதிகள், ஒப்பந்தங்கள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்க ரீதியாக ஆதாயம் அடையக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போ தேர்வு எழுதி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வு எழுதுங்க, அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலைக்காக தேர்வு எழுதுங்க, அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலம் என்பது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தனஸ்தானமான குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 5ஆம் இடத்தில் சந்திரபான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும், வரவு அதிகரிக்கும். இந்த வாரத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில். அப்போ குழந்தைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்தி வாருங்கள். விரைய செலவுகளும் ஒரு பக்கம் கேது பகவான் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விரைய செலவுகள் என்றால் அந்த விரைய செலவுகளை சுப விரைய செலவுகளாக, கையில் பணம் இருக்கின்ற போது வீட்டிற்கு என்ன தேவையோ, உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்னவோ அதை வாங்குவதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அந்த செலவு சுப செலவாக மாறிவிடும். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா வாரத்தில் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை வழங்குவார். துலாம் ராசினருக்கு இந்த வாரம் 6ஆம் தேதி யோகமான தேதியாக இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்கள் 4ஆம் தேதியும், விசாகத்தில் பிறந்தவர்கள் 3ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மை அடைவீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் துணிச்சலுடன் செயல்படக்கூடியவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். உங்களுக்கு எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும். நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கேற்ப பலன்களிலும் மாறுபாடுகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், நிறைவேறலாம். இதெல்லாம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரத்தில் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். இப்போ ஒரு குடும்பத்தில் நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தனவரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் ஒரு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. புதன்கிழமை வியாழக்கிழமை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த வெள்ளி சனியில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்க செய்யும். இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பொதுவாக சந்திர பகவானின் சஞ்சார நிலை இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதன் காரணமாக நினைத்ததை உங்களால் நடத்தி கொள்ள முடியும், நிறைவேற்றி கொள்ள முடியும். அதே நேரத்தில் கேது பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார நிலையில் உயர்வு என்பது நிச்சயமாக இருக்கும். எத்தனை சங்கடங்கள் எந்த கிரகங்களால் வந்தாலும் அதை சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். அதற்குரிய பொருளாதார பலமும் உங்களுக்கு உண்டாகும். இந்த நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள், தொல்லைகள், எதிரிகளால், மறைமுக எதிரிகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவது, உடலில் மனதில் ஏதேனும் சங்கடங்கள் உண்டாவது என்பதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் பதிகின்ற காரணத்தின் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி என்பது இருக்கும், வரவு என்பது இருக்கும். அதில் எந்த பாதிப்பும் வராது. தொழிலிலும் நன்மை ஏற்படும். தொழில் புரியும் இடத்திலும்
உத்தியோகம் செய்கின்ற இடத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 5ஆம் இடத்தில், செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில், சனி பகவான் 4ஆம் இடத்தில். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அங்கே போய் செவ்வாயும் உட்காராரு, சனியும் உட்காராரு. அப்போ என்ன ஆகுன்னா, அலைச்சல் நீண்டு கொண்டே இருக்கும். வேலைக்கு சாப்பிட முடியாது, வேலைக்கு தூங்க முடியாது, ஏதாவது நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு வேற வருது. இந்த மே 1ஆம் தேதி வரையிலும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கின்ற வரையில் உழைப்பு என்பது அதிகரித்து கொண்டிருக்கும். ஓய்வு இருக்காது, உறக்கம் இருக்காது என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. மே 1ஆம் தேதி வரையிலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் உங்களுடைய பூர்வீக பலன்களை, பூர்வ புண்ணிய பலன்களை உங்களுக்கு வழங்குவார். ராகு பகவானும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகளுக்காக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு அவசியமான ஒன்று. தொடர்ந்து குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் தான் பிரச்சனை. குடும்பத்தில் குடும்ப உறவுகள், தாய் குடும்பம், தாய் தந்தை குடும்பம், சகோதர குடும்பம். இப்போ குடும்ப வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னிற்க வேண்டிய அவசியம் இருக்கும். 5ஆம் இடத்துல போய் ராகு உட்காராரு, 5ல் போய் சூரியன் உட்காராரு. பிள்ளைகளிடமும் அதுதான், குடும்ப ஸ்தானம், பூர்வீக புண்ணிய ஸ்தானமும் அதுதான். அப்போ அவர்களுக்காக உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கும். எல்லாருக்காகவும் உழைக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கே ஓய்வு உறக்கம் இல்லாமல் போகும். இதெல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஏற்படும். நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நேரம் நமக்கு கொஞ்சம் சங்கடமான நேரம், நிதானமாக போவோம். இப்போது நேரம் நல்லா இருந்தது வச்சுங்களேன், ரொம்ப வேகமாக ஓடலாம். இப்போ வேகமாக ஓடுற இதில் பள்ளம் கூட இருக்கும், தெரியாமல் விழுந்துடும். அதனால் வேகமாக போக வேண்டாம். நல்ல நேரம் வரும் வரை காத்திருப்பது அவசியமான ஒன்று. இப்போ மே 1ஆம் தேதி வரை நிதானமாக செயல்படுங்கள். அதன் காரணமாக சங்கடங்கள் எதுவும் அதிகம் இல்லாமல் போயிடும். அப்படிங்களா? குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. திசா புத்திக்கு ஏற்ற கிரகத்தை வழிபட்டு கொண்டு வாருங்கள், தெய்வத்தை வழிபட்டு கொண்டு வாருங்கள். சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் விருட்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். அதே புதிய பொருள் சேர்க்கை இந்த வாரம் இருக்குங்க. உங்களுக்கு நினைச்சதை வாங்குவீங்க, வீட்டிற்கு தேவையான பொருளை வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு தேவையான வாங்கி கொடுப்பீங்க. அதில் ஒரு பக்கம் இருக்குது. எல்லாவற்றையும் செய்வீங்க, பணமும் வந்துக்கிட்டு இருக்கும், அதுலேருந்து குறையும் இருக்காது. ஆனால் வேகமான செயல்பாடு தான் கொஞ்சம் தடையாக இருக்கும். கவனமாக இருங்க. திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் இல்லாமல் போகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தனுசு ராசி நண்பர்களே, நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய, மற்றவர்களுக்கு அறிவுரை கூறி வழிநடத்திடக்கூடிய, சமுதாயத்தால் மதித்திடக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வெளி தோற்றத்திற்கு மரியாதை அதிகபட்சமாகவே இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனியான சங்கடங்களும் இருக்கவே செய்யும். சங்கடங்கள் இல்லாமல் எந்த ஒரு நபருடைய வாழ்க்கையும் இருக்காது. கடந்த பிறவியின் கர்ம வினைகளை சுமந்து கொடுத்து அந்த பிறவியை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ செய்த பாவ புண்ணியங்களை இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்க வேண்டிய, அடைய வேண்டிய நிலை நமக்கு இருக்குது. அப்போது இந்த நடைபெறுகின்ற திசா புத்தி, கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஒவ்வொன்றிற்கும் ஏற்ப நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வாரம் என்ன பண்ணுது? சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில், விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்திருக்கிறார். அப்போது வாரத்தின் முதல் நாளே செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா? வெளியில் போகலாம், ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போகலாம், பொருளை வாங்கலாம், இது பண்ணலாம், செலவுகள் வச்சிருப்பீங்க. நிச்சயமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் 2ஆம் இடத்தில் சந்திரபால் சந்திரிப்பதால் பணவரவு என்பது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 3ஆம் இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். பொதுவாக இந்த வார பலனை பார்க்கின்ற போது 7 நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. பாதகமான நாள் என்பது நிச்சயமாக இல்லை. அப்போ உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் கை எந்த அளவிற்கு நீளுகிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய எல்லை இருக்கும். இதுதான் முக்கியம். அப்போ முயற்சி என்பது இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான்
ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். ஒரு பெரிய பலமே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சார நிலை தான். அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகுது. அந்த ராசிக்கு குரு பார்வை உண்டாவதின் காரணமாகத்தான் கடந்த கால சங்கடங்களில் இருந்து எல்லாம் நீங்கள் விடுபட்டு கொண்டு ஒரு மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. முன்னேற்றத்தை எதிர்நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைச்சது நடக்குது, நினைத்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நினைத்த ஓட்டம் எல்லாமே ஒரு சாதகமாக இருக்கு. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அது நடந்துட்டு இருக்கு. அது காரணமே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவது தான், உண்டாகி இருப்பது தான். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கடந்த 7.5 ஆண்டுகளாக தொடர் சொல்லிகிட்டே வர இந்த விஷயத்தில் உங்களை படாத பாடுபடுத்தாரு. எல்லா விதமான இழப்புகளையும் சந்திச்சிட்டீங்க. இந்த நேரத்தில் 3ஆம் இடத்திற்கு அவர் போன பிறகுதான் மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது போல ஒரு அற்புதமான பலன்களை அடையக்கூடிய நிலை உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. என்ன முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பாருங்க, நிச்சயமா ஒரு சில புதிய இடம் வாங்குவீங்க, இல்லை விற்கவே முடியல இடத்த, அந்த இடத்த விற்பீங்க, வேற புது இடம் வாங்குவீங்க, புது வீடு வாங்குவீங்க. எல்லா யோகமும் இப்பொழுது தனுசு ராசினரான உங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல போய் ராகு. இந்த மனுஷனுக்கு ஆசைன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, இல்லைன்னு மனுஷனுக்கு கிடையாது. அப்போ ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருப்பார், ஆசைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சபலங்களும் ஏற்படும், சஞ்சலமும் உண்டாகும், சில சங்கடங்களும் ஏற்படும். அப்போ ஆசைகளை முடிந்தவரையில் கட்டுப்படுத்தினால் முன்னேற்றம் என்பது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவேன். இந்த நேரத்தில் இந்த திசை நடக்குதா, இந்த வேலை செய்வார், இந்த கிரகம் இந்த வேலை செய்யும். ஒவ்வொரு கிரகமும் அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். அப்போ நீங்க நல்லவங்க தான், நான் உங்களை குறை சொல்லவே மாட்டேன், யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தெளிவாக நான் போதிப்பேன். எந்த ஒரு மனிதனும் குற்றவாளி கிடையாது. அந்த கிரகங்கள் அந்த இடத்தில் அந்த நபருக்கு சஞ்சரிக்கின்ற போது அந்த நபருடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போட்டுடும், இல்லை திசாபுத்தி வரும்போது அது மாற்றி போட்டுடும். இப்போ 4ஆம் இடத்துல ராகு, கொஞ்சம் ஆசைகளை அடக்கி வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரத்தில் 10ஆம் இடத்தில் கேது. தொழிலில் அக்கறை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் காத்து கொண்டு இருக்கிறது, வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. சூரியனும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், ராகு 4ஆம் இடத்தில். அலைச்சலும் ஒரு பக்கம் அதிகமாக ஓடிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். இந்த வெயிலில் படாத பாடுபடுவீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உடல் சோர்வடையும், மனம் சோர்வடையும். அது ஒரு பக்கம். இது எல்லாமே கலவை தான் இந்த ஜாதகம், இந்த முறைகள் எல்லாமே. இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் மிக அதிகபட்சமாகவே இருக்கிறது. புதிய சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை என்பதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 6ஆம் தேதி யோகமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். நல்ல நிலையை உங்களுக்கு ஏற்படும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். உழைப்பினால் வெற்றி அடையக்கூடிய மகர ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் உழைப்பின் அர்த்தம் தெரிந்தவர்கள் நீங்கள், உழைப்பின் காரணமாக வெற்றி அடைந்திடக்கூடியவர்கள் நீங்கள். எப்பொழுதும் உழைப்பிற்கும் உங்களுக்கும் ஒரு தனி உறவு இருந்துகிட்டே இருக்கும். எந்த அளவிற்கு நீங்கள் உழைப்பீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல நீங்கள் பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன புதுசாக செய்யலாம், அடுத்து வேற என்ன செய்யலாம், அடுத்து வாழ்க்கைக்கு என்ன செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான். ஏன்னா எதுவாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற யோசித்து தான் செய்வீங்க, அவசரப்பட்டு செய்ய மாட்டீங்க. அவசரப்பட்டு செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிவிடும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு. எப்போ உங்கள் ராசி விட்டு சனி பகவான் விலகி போனாரோ, பாத சனியாக மாறினாரோ, அந்த காலகட்டத்திலிருந்து மகர ராசியுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. வேலைகளிலெல்லாம் வெற்றி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார பலன் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ வாரத்தின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபகரமான நிலை, எதிர்பார்த்த வரவு வரக்கூடிய நிலை. பணம் கேட்டிருப்பீங்க, அது பணம் வரும், வர வேண்டிய பணம் வரும். எல்லாமே ஒரு லாபகரமான நிலை என்பது ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக
எல்லாம் ஒன்றாக இருக்கின்ற நிலைமையெல்லாம் வரக்கூடிய திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன் சந்திரிக்கிறார். இப்போ புதிய முதலீடுகள் உங்களுக்கு உண்டாகலாம். பணத்தை வைத்து வீட்டிற்கு தேவையான, வணிகத்திற்கு தேவையான, வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். திங்கள் செவ்வாயில் செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அந்த செலவுகளை சுப செலவாக மாற்றுவது என்பது பல வழிகளை நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. தேவையான செலவுகளை செய்வதில் தவறே கிடையாது. அது விரயத்தில் சுப விரயமாக மாற்றும். புதன் வியாழனில் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். கவனமாக செயல்படுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருங்க. கவனம் என்பது மிக மிக அவசியம். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய நாட்கள், குடும்பத்தில் அமைதியான நிம்மதியான சூழல் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லியிருந்தேன். உங்கள் ராசிநாதன் பாத சனியாக மாறிட்டார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தைரியஸ்தானம் எல்லாமே. அங்கே போய் சூரியன் சஞ்சரிக்கிறார், ராகு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொண்டால் தடைப்பட்டிருக்கின்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இந்த முயற்சிகளை எந்த அளவிற்கு மேற்கொள்கின்றீர்களோ, கடுமையாக மேற்கொள்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வெற்றி என்பது உங்களுக்கு உறுதியானதாக இருக்கும். இது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கிறது. குரு பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு மாற்றம், முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். அப்போ ஒரு மறைந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, மற்ற வேலையை கவனிக்க முடியல, புகழை எட்ட முடியவில்லை, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். காரணம், 8ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை மறைய வைக்கும், இல்லையா உடல்நிலையில் பாதகத்தை ஏற்படுத்தும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எங்கேயும் வெளியே போக முடியல, எந்த இடத்திலும் நம்மால் தனித்து நிற்க முடியவில்லை, அந்த வேலையாக போக வேண்டியதாக இருக்குது, இந்த வேலையாக போக வேண்டியதாக இருக்குது. அப்போது சுருக்க வேண்டிய நிலை, ஒரு வட்டத்திற்குள் வாழ வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது. ஆனால் ஒரு நல்ல நேரம் வரப்போகுது உங்களுக்கு. இந்த மே 1ஆம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். புரியுங்களா? அதனால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போகும். உங்கள் ராசியை பார்ப்பாருங்க. உங்கள் ராசியை அவர் பார்ப்பதால் ஒரு சுபிட்சமான நிலை என்பது மே 1க்கு பிறகு ஏற்படும். நினைத்ததெல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு மே 1க்கு பிறகு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவரை கொஞ்சம் நிதானமாக போங்க. ஏன்னா நிதானமாக போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சாதகமாக இருக்கார். இந்த வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் ஒன்றும் பண்ணாது. நினைத்ததை சாதிக்க முடியும். ராகுவும் சாதகமாக இருக்கார். அடிமட்ட மக்களால் ஆதாயம் அடையக்கூடிய நிலையினை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டம் சுக்கிரனும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சந்திருக்கிற வாரம் முழுவதும். அப்போ பார்த்தீங்கன்னா புன்பொருள் சேர்க்கை, புதிய வாகனம் வாங்குறது, வீட்டுக்காக புதிய நவீன பொருட்கள் வாங்குவீங்க. கேது பகவான் 9ஆம் இடத்தில், இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ 9ஆம் இடத்தில் கேது பகவான் சந்திருக்கின்ற போது குலதெய்வ அருள் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையானதாக இருக்கும். சில பேர் கண்டிப்பாக ஆலயமாக போவீங்க. ஏன்னா சில பேர் ஆலயம் கட்டுவதற்கு பணம் கொடுப்பீங்க, கும்பாபிஷேகத்தில் பங்கெடுத்துக்குவீங்க. நிறைய உங்களுக்கு யோகமான நிலையெல்லாம் இருக்கிறது. இறை வழிபாடும் தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாகவே இருக்கிறது. எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். சனி பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு பலன் சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச காலமாகவே ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு நான் சொல்லாமல் இருக்கேன். நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டுருக்கு. எல்லாமே மாற்றம் பெறக்கூடியதான கிரகங்கள், ஒவ்வொரு கிரகமும் இடம் பெயர்கின்ற போது மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி சஞ்சரித்தாலும் சரி, நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலை,
நடைபெறுகின்ற திசாபுத்தி இவையெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் எந்த விதமான சங்கடமான பலன்களும் நம்ம எதுவும் செய்யாமல் போய்விடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு நல்ல விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும். இந்த வாரத்தில் முதலில் சந்திர பகவான் வாரத்தின் தொடக்கமான ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட தொழிலை பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்காக போயிடுவீங்க, அந்த முயற்சிகளை எடுப்பீங்க. தொழில் சம்பந்தமான சிந்தனையும் முயற்சியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய, வருமானத்தை அடையக்கூடிய நிலை என்பது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு இருக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், நவீன பொருட்கள் வாங்கலாம், செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான். உங்கள் மனம் விரும்பிய வழியில் செல்வீர்கள், நினைத்ததை சாதிப்பீர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம். சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு அவருடைய சஞ்சாரத்தின் காரணமாக நன்மைகளை வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார். எல்லா விதமான நிலைகளிலும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார், கேது பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர ஒரு தகவல் தான். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வார்த்தைகளில் முடிந்தவரை கவனமாக இருங்கள். வரவு செலவு விவகாரத்தில் கவனமாக இருங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருங்கள். இது இருந்தாவே போதும். 8ஆம் இடம் வந்து கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஞானத்தை உண்டாக்கிடக்கூடிய இடம். ஞானமோட்சக்காரகன் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் புகழும் செல்வமும் செல்வாக்கும் இருந்தாலும் மறுபக்கம் ஏதேனும் ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்குது. அந்த 7ஆம் இடத்தில் இருக்கின்ற போது நட்புகளுக்குள் சில சங்கடங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்தின் மீது சனி பகவானின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால் 3ஆம் இடத்துல போயிட்டு சனி பகவான் பார்வை, அந்த தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், வீரியஸ்தானம், பராக்கிரமஸ்தானம், அங்கே சனி பகவானின் பார்வை பதிகின்ற போது கொஞ்சம் தொய்வு உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 10ஆம் இடம் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, தொழில் நல்லபடியாக நடக்கும் என்ற அளவிற்கு தொழிலில் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆதாயமாக இருக்கும். அது மட்டும்தான் சாதகமாக இருக்குது. செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். ரொம்ப வேகம் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா சனி பகவான் ஜென்ம ராசிக்குள்ள ஒரு பிரேக் போடும். ஒரு பக்கம் வேகம் இருக்கும், இன்னொரு பக்கம் பிரேக் போடும். இந்த நிலையும் உங்களுக்குள்ள இருக்கும். இதுவா அதுவா என்ற குழப்பமும் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு அந்த குலதெய்வம் என்ன சொல்கிறதோ உங்களுக்கு அதன்படி செயல்படக்கூடியவராகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் மட்டும் உங்களுக்கு அதிகபட்சமாக நன்மைகளை புரியக்கூடிய இடத்தில் சந்திருக்கிறார். பணவரவு என்பது இருக்கும். வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரத்தில் உங்களுக்கு இருக்குது. முயற்சிகளை எல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு வெற்றியாக்குவார். இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே 31ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி யோகமாக இருக்கும். நவகிரக வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கே உங்களை பற்றி நன்றாக தெரியும். உங்களை அறிந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறது, நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அதிகபட்சமான கிரகங்களுடைய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு தெரியாது. வருது போவது சமாளிக்க முடியும். இது இந்த நேரம் எப்படி இருக்குது அந்த விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகத்தில் என்ன ஏற்படும், இப்பொழுது என்ன ஏற்படும், நாளை என்ன ஏற்படும், அதை கேட்டபடி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஒரே விஷயமாக தெளிவாக சொல்லிடுறேன். எப்பொழுது உங்கள் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிக்க ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு ஆசைகள் அதிகரித்திருக்கும். நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது அவருடைய கணவருடைய ஜாதகம், அவர் ராகு திசை ஆரம்பமாச்சு. நல்லா சம்பாரித்தார், நிறைய சம்பாரித்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ராகு திசை முடிய போகுது. இல்லை சம்பாதிச்சது பூரா எங்கே போச்சுன்னு தெரியல. எல்லா வகையான யோகமும் வந்துச்சு, போகமும் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ எதுவும் இல்லை. இந்த ராகு என்ன பண்ணுவார்னா, ராசிக்குள்ளே வந்த உடனே எல்லா விதமான ஆசைகளையும் உருவாக்குவார். நீங்கள் நல்லவங்க தாங்க, நான் உங்களுக்கு குறை சொல்லவே மாட்டேன். நீங்கள் நல்லவங்க தான்.
இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள். இதை ஏன் சொல்றோம், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த பலன்கள் உண்டாகும் என்று தெரிந்து கொள்வதன் வழியாக ஓரளவிற்கு உங்களை நீங்கள் சமாளித்துக் கொள்ள முடியும், வெற்றி பெற முடியும். அப்போ ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஆசைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு தவறான பாதையில் செல்ல வேண்டிய நிலையும் ஏற்படும். இந்த முதலீடுகள் இருக்கு பாருங்க, 1 போட்டால் 10 கிடைக்கின்ற மாதிரி, அது மாதிரி ஆசையெல்லாம் வரும். அப்படிலாம் போயிட்டு பணத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். நல்லவர்கள் போல் நடித்து சில பேர் உங்களை ஏமாற்றிட்டு போவாங்க. இந்த நிலைமை ஏற்படும். இந்த நிலைமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடம் பாருங்க, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம். இங்கே இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, ஓடிட்டுருக்கு. என்ன ஓடிட்டுருக்கு? ஆசை உண்டாயிருக்கு, வருமானத்துக்காக தப்பாக போயிட்டுருக்கோம், இல்லை வேறு விஷயத்துக்காக தப்பாக போயிட்டுருக்கோம். இப்படிலாம் போகும்போது என்ன ஆகும்னா, 7ஆம் இடம் குடும்பஸ்தானம் போய் அடிபடும். அங்கே யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, கேது பகவான். ஞான மோட்சத்தை உண்டாக்கிடக்கூடிய கேது பகவான் 7ல் போயிட்டு, அப்போ குடும்பத்திற்குள் சில சலசலப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. காலகட்டத்தில் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான், கிரகங்கள் அவருடைய காரகத்தை செய்து கொண்டே இருப்பார்கள், செய்வார்கள், வழங்குவார்கள் பலன்களை. அப்போ இந்த ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற நிலை வரையில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக எந்த விதமான ஆசைக்கும் இடம் கொடுக்காமல் இருந்தால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை வேறு மாதிரி தான் போயிடும். புரியுதுங்களா? ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது உங்களுக்கு அட்வைஸாக சொல்கிறேன். அடுத்து ஒரு பக்கம் என்னென்னா, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். என்னங்க நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகு ராசிக்குள்ளே வந்துட்டார், 7க்குள்ளே கேது போயிட்டாரு, எங்களுக்குலாம் எதுவுமே நடக்கலைங்க, நாங்கள் நல்லா தாங்க இருக்கோம் அப்படி நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்வதற்கு காரணம் என்னென்னா, 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அவர் ஒரு ராசிநாதன். 2ஆம் இடத்தில் அவர் எவ்வளோ நாள் சஞ்சரிப்பார்னா, மே 1ஆம் தேதி வரை சஞ்சரிப்பார். அதுவரையிலும் நீங்கள் எனக்கு என்ன ஒன்று சொல்லலாம், நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை குடும்பத்தில் என்பதை சொல்லலாம். ஆனால் மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் இடம் பெயர்கின்ற போது இந்த காலகட்டத்தில் உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை உதாசீனம் செய்ய ஆரம்பிப்பார்கள், விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்போ 3இல் குரு வருகின்ற போது என்னன்னா, துரியோதனின் படை மாண்ட சொல்லுவாங்க. அப்போ தனித்து நின்றிடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஒரு பக்கம் அந்த ராகு செய்ய ஆரம்பிச்சிருக்காரு, அதனால தான் உங்களை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கேன். அப்போ உறவுகளால் கைவிடப்படக்கூடிய நிலை கூட ஏற்பட்டுடும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது முழுக்க முழுக்க 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பொருளாதார நிலை உயர்வு இருக்கும், எதிர்பார்த்த வரவு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கு நேரத்தில். அதே நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வேலை பளு அதிகரிக்கும், ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் நிதானமாக கவனமாக செயல்படுங்கள். ரொம்ப டென்ஷன்லாம் வேண்டாம், வேலை இழுத்து போட்டுலாம் செய்ய வேண்டாம். எது உங்களால் முடியுமோ அதை நிதானமாக செய்யுங்கள், முடிந்தவரையில் செய்யுங்கள். அவசரப்பட்டு செய்து தவறுகளில் எந்த தவறையும் சிக்க வேண்டாம். ஜென்மராசிக்குள் சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில், சனி பகவானும் 12ஆம் இடத்தில், விரைய செலவுகள் காத்து கொண்டு இருக்கு. அப்போ ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்கள்கிட்ட பணம் இருந்தால் இடம் வாங்குங்க, இருக்கின்ற இடத்தை இருக்கின்ற வீட்டை புதுப்பிக்கின்ற வேலை ஆரம்பிங்க, இல்லை ஒரு புதிய வாகனம் வாங்குங்க. விரைவு காத்துட்டு இருக்கு, அந்த விரயத்தை எப்படி செய்வது என்பது இந்த ஐடியா. 12 செவ்வாய் இருக்காரு, ஒரு இடத்த வாங்கி போடுங்க, இருக்கிற வீட்டை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க. செலவுகள், அந்த விரைய செலவுகள் சுப செலவாக மாறிவிடும். அடுத்து சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதார நிலையில் உயர்வினை உண்டாக்கிடக்கூடியவராக. ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த நகை வாங்க முடியும். வீட்டிற்கு தேவையான பொருளை வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, பொருளும் வாங்க முடியும். ஒரு யோகமான நிலை இருந்தால் சுக்கிர பகவானாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சந்திரிக்கிறார். ஒரு சிலர் இறை வழிபாட்டில், ஆலய வழிபாட்டில் பங்கேற்றிடக்கூடிய நிலை ஏற்படும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 10ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கும், ஓட்டம் இருக்கும், தொழிலை விருத்தி செய்வீர்கள். உத்தியோகத்தின் காரணமாக உங்களுடைய வேலை மிக அதிகமாக மாறக்கூடிய நிலைமை இருக்கிறது. புதன் வியாழனில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஒரு வரவு என்பது புதன்கிழமை வியாழக்கிழமை இருக்கும்.
வெள்ளி சனியில் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உங்களுடைய நிலை இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் மீனத்தில் பிறந்த அனைவருக்குமே 3ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் யோகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதனான குரு பகவானை வழிபட்டு வாருங்கள், வணங்கி வாருங்கள். உங்களுடைய சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கும். அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.